إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஈமானுடைய 6 அடிப்படைகளில் ஒரு அடிப்படைதாம் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களை நம்பிக்கை கொள்வது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பல தூதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வேதங்களை கொடுத்திருப்பான் என்று நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து பல வசனங்களிலே சொல்கிறான். நாங்கள் பல தூதர்களை அனுப்பினோம். வ அன்ஸல்னா மஅஹுமுல் கிதாப், அந்த தூதர்களுக்கு வேதத்தையும் நாங்கள் கொடுத்து அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆக ஆயிரக்கணக்கான தூதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான வேதங்களையும் கொடுத்திருப்பான். ஆனால் நமக்கு பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள் என்று பார்த்தால், தௌராத் என்கிற வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், ஜபூர் என்கிற வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், இன்ஜீல் என்கிற வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஆக நமக்கு தெரிந்த பெயர் தெரிந்த வேதங்கள் என்று சொன்னால் இவைதாம். தௌராத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம், இன்ஜீல் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட வேதம், ஜபூர் என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட வேதம். தௌராத் வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு வழங்கும் பொழுதுதான் தூர் என்கிற மலைக்கு அவர்களை அழைத்தான். அவர்கள் தூர் என்கிற மலைக்கு சென்று அங்கே இருந்து பல நாட்கள் நோன்பு வைத்து, பிறகு அந்த தௌராத் வேதம் என்கிற அந்த சுமையை, அந்த பொறுப்பை ஏடுகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வழங்கினான். அதை வாங்கி கொண்டு வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தௌராத் இறங்கவில்லை. ஒரே அடியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விட்டான். ஏடுகள் அதை வாங்கி கொண்டு வந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட வேதம். அல்லாஹ் சொல்கிறான், வ ஆதைனா தாவூத ஜபூரா, நாம் தாவூதுக்கு ஜபூரை வழங்கினோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே அபு மூசா அல் அஷ்அரி என்கிற நபித்தோழருடைய வீட்டை கடந்து சென்றார்கள். அப்போது அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உட்கார்ந்து குர்ஆனை மிக இனிமையான குரலிலே, மிக அழகான கிராத்திலே திலாவத் செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு நின்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வெளியே ரசூல் அவர்கள் நின்று அந்த திலாவத்தை கேட்டு ரசித்து பிறகு அங்கிருந்து கடந்து சென்று விட்டார்கள். அடுத்த நாள் அல்லது மறுநாள் அபு மூசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பொழுது சபையிலே சொன்னார்கள், லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய பல கிராத்துகள், அழகாக ஓதக்கூடிய அந்த விதம், அதில் ஒரு கிராத்தை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்கி இருக்கிறான். மிக இனிமையாக நீங்கள் ஓதுகிறீர்கள் என்று சொல்ல, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னுடைய திலாவத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இன்னும் அழகாக ஓதியிருப்பேன் என்று அபு மூசா அவர்கள் சொன்னார்கள். இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை நினைச்சுவார்கள், அழகாக கிராத்தாக ஓதுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இன்ஜீல் என்கிற வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இன்ஜீல் வேதத்தையும் கொடுத்தான், தௌராத்துடைய கல்வியும் கொடுத்தான். அவர்கள் மக்களுக்கு தௌராத்துடைய பல விஷயங்களும் எடுத்துச் சொல்வார்கள், இன்ஜீல் வேதத்தின் விஷயங்களும் எடுத்துச் சொல்வார்கள். தௌராத் இன்ஜீல் 2 வேதங்களுடைய கல்வியையும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆக இது நமக்கு பெயர் சொல்லப்பட்ட வேதங்கள். சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட ஏடுகள் என்று சொல்கிறான், பெயர் குறிப்பிடவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் வழங்கப்பட்ட ஏடுகளிலும் இந்த உபதேசங்களை அல்லாஹ் சொல்லியிருப்பதாக சூரத்துல் அலாவுடைய இறுதி வசனத்தில் சொல்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட வேதத்தின் பெயர் நமக்கு தெரியாது.
அன்பானவர்களை, இந்த முந்தைய வேதங்களை, பழைய வேதங்களை நாம் இது அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் என்று நம்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இஞ்சில் கொடுத்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் கொடுத்தான் என்று. ஆனால் அதே நேரத்தில் நாம் என்ன உறுதியாக நம்ப வேண்டும் என்றால், தற்போது தௌராத்தோ அல்லது இஞ்சிலோ அல்லாஹ் இறக்கி வைத்த நிலையில் மனிதர்களிடத்தில் இல்லை. யூதர்களிடத்தில் உண்மையான தௌராத் இப்போது இல்லை. நசாராக்களிடத்தில் உண்மையான இஞ்சில் அவர்களிடத்தில் இல்லை. அந்த சமூக மக்களே தன்னுடைய அந்த வேதத்தை, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதத்தை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அவர்களே தன் கைப்பட அந்த வேதங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஆக தௌராத் இஞ்சில் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம்தான். ஆனால் இப்போது அந்த தௌராத் இஞ்சில் அல்லாஹ் இறக்கி வைத்த நிலையில் இல்லை. அந்த வேதங்கள் பாதுகாக்கப்படவில்லை, அந்த வேதங்கள் அழிந்து விட்டன. அதில் பல மாற்றங்களை அந்தந்த சமூக மக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே யூதர்கள் தௌராத்தில் செய்த அந்த மாற்றங்கள், அரபியில் அதை தஹரீஃப் என்று சொல்வோம், அவர்கள் தௌராத்தில் செய்த அந்த தஹரீஃபை அல்லாஹ் குர்ஆனில் ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களில் குறிப்பிடுகிறான். அதில் ஒரு இடம்தான் பக்ரா அத்தியாயத்தின் 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் சும்ம யகூலூன ஹாதா மின் இந்தில்லாஹ். தன் கைப்பட வசனங்களை எழுதி கொண்டு தன் புறத்தில் இருந்து இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த வசனங்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் எழுதிய அந்த விஷயத்துக்கு அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அவர்கள் இப்படி என்ன பாவத்தை சம்பாதிக்கிறார்களோ, வேதத்தை மாற்றி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றி, அந்த பாவத்திற்கும் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று 1க்கு 3 முறை அல்லாஹ் யூதர்களை என்ன செய்கிறான், இந்த வசனத்திலே சபிக்கிறான். ஆக யூதர்கள் தன் கையால் தன்னுடைய அந்த வேதத்தை, தௌராத்தை மாற்றிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட பெரிய குற்றத்தை செய்த ஒரு சமூகம். யூதர்கள் பற்றி என்ன சொல்வது, அவர்கள் பல பெரிய பெரிய குற்றங்களை செய்த, பல பெரிய பெரிய குற்றங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சமூகம். அவர்கள் தன்னுடைய வேதத்தின் கல்வியை பொதுமக்களுக்கு சொல்லாமல் மறைக்கக்கூடியவர்கள், வேதத்தை மாற்றக்கூடியவர்கள், பல தூதர்களை கொலை செய்தவர்கள், மிக மோசமான ஒரு கூட்டம். ஆக தௌராத் வேதத்தை அல்லாஹ் அவர்கள் கொடுத்தான். அந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களே தன்னுடைய வேதத்தை என்ன செய்தார்கள், மாற்றிக்கொண்டார்கள். பல வசனங்களை நீக்கி விடுவார்கள், இல்லாததை உள்ளே புகுத்தி விடுவார்கள். அல்லது சில விஷயங்கள் வேதத்தில் இருந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டார்கள், மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டார்கள். வேதத்தில் இருக்கும், மக்களுக்கு வேறு விதத்தில் மாற்றி மாற்றி சொல்வார்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், முஸ்லிம் சமூகத்திலும் குர்ஆனில் ஹதீஸில் இல்லாததை எல்லாம் மக்களுக்கு சொல்லி ஏமாற்றக்கூடிய போலி உலமாக்கள் இருப்பார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் உள்ள உண்மையான விஷயங்களை சொல்லக்கூடிய உலமாக்களும் இருந்து கொண்டே இருப்பார்கள் கியாமத்து வரை. ஆனால் யூதர்களுடைய பிரச்சனை என்ன, சத்தியம் சொல்வதற்கு யாருமே கிடையாது. அத்தனை யூத உலமாக்களும் நினைச்சுவார்கள், சத்தியத்தை மறைத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு யூதர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறார். அந்த ஆண் ஒரு யூதராக இருந்தவன், பெண்ணும் அநேகமாக யூத பெண்மணிதான். இந்த வழக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தீர்ப்பு சொல்லாமல், இந்த விஷயத்துக்கு, இந்த குற்றத்துக்கு உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட இது என்ன, தண்டனை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு வந்த யூதர்கள், அதில் அநேகமாக சில யூத உலமாக்களும் இருந்திருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விசாரித்ததும், முகத்தில் கரி பூசி நாம் கழுதையில் உட்கார வைத்து தெரு தெருவாக அழைத்து செல்வோம், இழிவுபடுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், உங்களுடைய வேதத்தில் இதுதான் இருக்கிறது. ஆம், இந்த வேதத்தில் இந்த தண்டனை தான் சொல்லப்பட்டுள்ளது. வேதத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தன்னுடைய இந்த பேச்சில் வேதத்தை கொண்டு வந்து ஓதி காட்டுங்கள் என்று சொல்ல வேதத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் சொல்லப்பட்ட வசனத்துக்கு முன்பு சில வசனங்களை அப்படியே ஓதி, அந்த வசனம் வரும் பொழுது அதை மறைத்து ஓதக்கூடியவர் நினைச்சுகிறார், மாற்றி மாற்றி ஓதுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி இருந்தார்கள் அருகில். அவர் யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர். அவருக்கு அந்த அறிவு இருந்தது, அந்த வசனம் இங்கே இருக்கிறது, அதை அவர் மறைக்கிறார் என்கிற அந்த அறிவு இருந்த காரணத்தினால், யா ரசூலல்லாஹ்,
அங்கே அந்த வசனம் இருக்கிறது, அவர் அதை மறைக்கிறார் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதுங்கள் என்று சொல்ல அந்த வசனம் ஓதப்பட்டது. பார்த்தால் இஸ்லாத்தில் என்ன தண்டனை விபச்சாரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தண்டனை தான் அந்த தௌராத்துடைய இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டிருந்தது. திருமணம் முடித்து விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லால் அடித்து கொள்வது, ரஜம் என்று சொல்வோமே, கல்லால் அடித்து கொலை தண்டனை விதிப்பது, அதே சட்டம் தான் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்ட பிறகு அந்த இருவருக்கும் ரஜம் என்கிற அந்த தண்டனை விதிக்கப்பட்டது என்று ஹதீஸில் பார்க்கிறோம். இப்படியும் இந்த யூதர்கள் செய்வார்கள், வசனத்தை மாற்றி விடுவார்கள், இல்லாததை உள்ளே புகுத்தி விடுவார்கள். சில விஷயங்கள் வேதத்தில் இருந்தாலும் அல்லாஹ் சொன்னபடி இருந்தாலும் மக்களுக்கு அதை சொல்ல மாட்டார்கள், அதை மறைத்து விடுவார்கள். கல்வியை மறைக்கக்கூடிய, அல்லாஹுடைய வேதத்தை மாற்றக்கூடிய குற்றம் செய்த மிக மோசமான ஒரு சமூகம் தான் இந்த யூதர்கள். அதே போல்தான் நசாராக்கள் இஞ்சியில் என்ன செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த இஞ்சில் என்கிற வேதத்தை அவர்கள் பாதுகாக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்ட பிறகு ஒரு அதிகபட்சம் 1 நூற்றாண்டு வரைதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சத்திய கொள்கையில் அவர்கள் இருந்ததாக அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏறக்குறைய 1 நூற்றாண்டுக்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த கொள்கையை விட்டு தூரமாக செல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு 2 நூற்றாண்டு, அநேகமாக 2 நூற்றாண்டுகளுக்குள் அந்த வேதத்தையும் மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் தான் அநேகமாக அந்த பவுல் என்பவன், சென்ட் பால் என்று சொல்வார்களே, அவன் என்ன செய்தான், முழுமையாகவே நசாராக்களுடைய கொள்கையை மாற்றிவிட்டான், ஷிர்கை அவர்களுடைய கொள்கையில் புகுத்தி விட்டான். இப்படி இஞ்சியிலும் மாற்றப்பட்டு விட்டது, தௌராத்தும் மாற்றப்பட்டு விட்டது. அது மாறி விட்டது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் இப்போது அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள். அதில் சொல்லப்பட்ட செய்திகளை பார்த்தாலே தெரியும், இது ஒருபோதும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதமோ, அல்லாஹ் இறக்கி வைத்த வசனமோ, அல்லாஹ் சொன்ன ஒரு தகவலோ ஒருபோதும் இருக்க முடியாது. அந்த தௌராத், இஞ்சில் என்கிற அந்த வேதத்தில் அவர்கள் நினைச்சுகிறார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கொச்சைப்படுத்தும் விதமான வார்த்தைகள், வசனங்கள். நபிமார்கள், எந்த நபிமார்களை நாம் நம்பிக்கை கொள்ள, கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட தூதர்களை, மனிதர்கள் மிக சிறந்தவர்கள் இந்த நபிமார்கள், தூதர்கள். ஆனால் அப்படிப்பட்ட தூதர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். தன்னுடைய வேதங்களிலே தன் கைப்பட பொய்யான வார்த்தைகளை, கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு நபி மது அருந்திவிட்டு தன்னுடைய பெண் பிள்ளையோடு விபச்சாரம் செய்ததாகவும், விபச்சாரம் செய்து இது இல்லாமல், சுய நினைவு இல்லாமல், ஆடைகள் இல்லாமல் நிர்வாணமாக படுத்து கிடந்ததாகவும், இப்படியெல்லாம் நவுதுபில்லா கொச்சையாக நபிமார்கள் குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். காரணம், அதே குற்றத்தை அவர்கள் சமூகத்தில் செய்தால் மக்கள் நினைச்சக்கூடாது, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் நினைச்சுவார்கள், அந்த குற்றத்தை செய்துவிட்டால் மக்கள் விசாரித்தால், கேட்டால் என்ன சொல்வார்கள், நபிமார்களே இந்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள், நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள் என்று சொல்வதற்கு அநேகமாக நபிமார்கள் மீது இப்படிப்பட்ட பொய்யை இட்டுக்கட்டி அதை வேதம் என்கிற பெயரில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகங்கள் எவ்வளவு மோசமான சமூகங்கள், மார்க்க விஷயத்திலே சமூகத்துக்கு, மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்யக்கூடிய சமூகங்கள் என்று நம்மால் ஓரளவுக்கு கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆக இப்படி தௌராத், இஞ்சில் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் தான். ஆனால் இப்போது அந்த வேதங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த நிலையில் இல்லை. அதை இந்த சமூக மக்களே மாற்றிவிட்டார்கள், தஹரீஃப் செய்து கொண்டார்கள். இல்லாததை உள்ளே புகுத்துவது, இருக்கும் வசனத்தை நீக்குவது, அல்லது உள்ளே சில விஷயங்கள் இருந்தாலும் அதை மக்களுக்கு சொல்லாமல் மறைப்பது என்கிற அந்த குற்றங்களை செய்கிறார்கள் என்பதையும் நாம் என்ன செய்விடும், சேர்த்து நம்ப வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அன்பானவர்களே, அல்லாஹுடைய இறுதி வேதமாகிய அல் குர்ஆன் பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக இறக்கி வைத்திருக்கிறான். மற்ற வேதங்களுக்கும், முந்தைய வேதங்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் உள்ள பல வித்தியாசங்களில் ஒரு முக்கியமான வித்தியாசம்தான், முந்தைய வேதங்கள் பாதுகாக்கப்படவில்லை, ஆனால் குர்ஆன் இறுதி நாள் வரை பாதுகாக்கப்பட்ட வேதமாக அல்லாஹ் அதை இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனில் எந்தவித மாற்றமும், எந்தவித தஹரீஃபும் நடக்க வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். குர்ஆனிலே அசத்தியம் எந்த முன்புறத்திலிருந்து, பின்புறத்திலிருந்து, எந்த திசையிலிருந்தும் அசத்தியம் குர்ஆனில் வர வாய்ப்பே கிடையாது. தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத்,
ஞானம் மிக்க புகழுக்குரிய அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி அருள பெற்ற வேதம் இது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு கேரண்டி தந்திருக்கிறான். குர்ஆனில் அசத்தியம் உள்ளே வராது, மனிதர்களுடைய வார்த்தைகள் உள்ளே வருவதற்கும் வாய்ப்பில்லை, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட நீக்கப்படுவதற்கும் வாய்ப்பில்லை. இது பாதுகாக்கப்பட்ட வேதம். ஒருவர் என்ன செய்கிறார், இஸ்மாயில் என்கிற ஒரு அறிஞரிடம் அபுல் ஹசன் என்பவர் கேள்வி கேட்கிறார். லிம ஜாஸத் தப்தீலு அலா அஹ்லி தௌராத்தி வலம் யஜுஸ் அலா அஹ்லில் குர்ஆன். தௌராத்தில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அதை நாம் பார்க்கிறோம், ஆனால் குர்ஆனில் ஏன் மாற்றம் நிகழ வாய்ப்பில்லை என்றவர்கள் விசாரிக்க அதற்கு அந்த அறிஞர் பதில் சொன்னார்கள். காரணம், தௌராத் என்கிற அந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயதான் கொடுத்திருந்தான் என்று ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். மாயிதா அத்தியாயத்தின் 44வது வசனம், பிமஸ்துஹ்ஃபிது மின் கிதாபில்லா என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வார்த்தையை வைத்து அந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அந்த மக்களுடையது என்பதை நம்மால் உணர முடியும். இது தௌராத் பொறுத்தவரையில். ஆனால் குர்ஆன் பொறுத்தவரையில் என்ன, அந்த இஸ்மாயில் என்கிற அந்த அறிஞர் சொல்கிறார்கள், குர்ஆனை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த நல்லுபதேசத்தை, இந்த மார்க்கத்தை, இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதை பாதுகாக்கக்கூடியவர்களும் நாங்கள் தாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக இதுதான் எனது அடிப்படை வித்தியாசம். தௌராத் இன்ஜீல் பாதுகாக்கப்படவில்லை. காரணம், அந்த வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அந்த வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு இருந்தது, அவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றவில்லை. ஆனால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம். காரணம், இந்த குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான். இந்த நல்லுபதேசத்தை நாங்கள் தாம் இறக்கி வைத்தோம், இதை பாதுகாக்கக்கூடியவர்களும் நாங்கள் தாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதை பிரகடனப்படுத்தி விட்டான். ஆக அந்த அடிப்படையில் குர்ஆனிலே ஒருபோதும் என்ன செய்யாது, மாற்றங்கள் வராது. சஹி முஸ்லிமுடைய செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரப்பி காலலி, என்னுடைய இரட்சகன், என்னுடைய ரப்பு என்னிடம் கூறினான், இன்னி முனஸ்ஸிலுன் அலைக கிதாபன், நான் உங்களுக்கு ஒரு வேதத்தை வழங்குகிறேன், லா யக்ஸிலுஹுல் மா, தண்ணீர் அதை என்ன செய்யாது, அந்த வேதத்தை, அந்த வேதத்தின் வசனங்களை தண்ணீர் அழிக்காது, தக்ரஉஹு நாயிமன் வ யக்தான், தூக்கத்தில் இருந்தாலும் சரி முழிப்பில் இருந்தாலும் சரி அந்த வேதத்தின் வசனங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் உங்களுடைய உள்ளத்தில், உங்களால் அந்த வசனங்களை ஓத முடியும். தண்ணீர் அதை கழுவாது அழிக்காது என்று சொன்னால் என்ன அர்த்தம், அந்த காலத்தில் இங்கு மை பயன்படுத்தி எழுதுவார்கள், தண்ணீர் பட்டால் என்னாகும், அழிந்து போய்விடும். அப்படி இந்த வேதம் என்ன செய்யாது, எழுதி வைக்கப்பட்டு இப்படி தப்பி தவறி அதாவது தண்ணீர் விழுந்து விட்டார், அந்த வசனம் அழிந்து விட்டது, என்ன வசனம் இருந்தது தெரியவில்லையே, அப்படிப்பட்ட வேதம் கிடையாது. இது எழுதப்பட்ட நிலையில் உள்ள அந்த முஸ்ஹஃப், அதாவது குர்ஆனுடைய பிரதிகள், இங்கு பயன்படுத்தி எழுதப்பட்ட அந்த வசனங்கள் இப்படி தண்ணீர் விழுந்தோ அல்லது எரிக்கப்பட்டோ ஏதோ ஒரு நிலையில் அந்த பிரதிகள் அழிக்கப்பட்டாலும், எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் அழிந்து போனாலும் குர்ஆன் என்ன செய்யாது, அழியாது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், அந்த ஹதீஸிலே சொல்கிறான். ஆக எப்படி இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சில உதாரணங்களை கொண்டு பார்க்கலாம். ஆக இப்படி அன்பானவர்களே, குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். தௌராத் இன்ஜீல் மாதிரி குர்ஆன் என்ன செய்யாது, ஒருபோதும் மாறாது. குர்ஆனுடைய ஒரு எழுத்து கூட என்ன செய்யாது, மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. எப்படி அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாக்கிறான், அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டான். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், இந்த குர்ஆனை ஒரு பிரதியாக உருவாக்கப்பட்ட பிறகு அதை லாக்கரில் போட்டு அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான். அப்படி கிடையாது. குர்ஆனை பாதுகாப்பது என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி அதை பாதுகாப்பான் என்று சொன்னால், ஃபீ சுதூரில் லதீன ஊதுல் இல்ம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த வசனங்கள் மார்க்க அறிஞர்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆக கல்வி உடையவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் இந்த வேதத்தை பாதுகாப்பதாக சொல்கிறான். ஆக இந்த உம்மத்தை சார்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்யக்கூடிய, மனப்பாடம் செய்து ஒவ்வொரு எழுத்தையும் உள்ளத்தில் பாதுகாத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆக இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கியாமத் வரை என்ன செய்வான், பாதுகாப்பான். எழுதப்பட்டும் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பேச்சுக்கு எழுதப்பட்ட பிரதிகள் அழிந்து போய்விட்டாலும்
ஒரு பேச்சுக்கு அந்த ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொன்னது போல் தண்ணீர் அதை கழுவாது அழிக்காது. அதாவது மையால் எழுதப்பட்ட அந்த வசனங்கள் அழிக்கப்பட்டாலும் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்ட அந்த வசனங்கள் யாரும் அழிக்க முடியாது என்கிற அந்த அர்த்தத்தில் குர்ஆன் எழுதப்பட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் உலகத்தில் கோடான கோடி குர்ஆனுடைய பிரதிகள் உண்டு. ஆனால் ஒரு பேச்சுக்கு அந்த கோடான கோடி பிரதிகள் அழிந்து போனாலும் பல குர்ஆனுடைய ஹாஃபிதுகள் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளங்களில் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் என்ன செய்ய முடியாது, அழித்து விட முடியாது. கியாமத்து வரை குர்ஆனை இவ்வாறு பாதுகாக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அல்லாஹ் எப்படி இந்த ஏற்பாடை செய்தான் என்று பாருங்கள். ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்களை பேசும் பொழுது சொல்லும் பொழுது, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அது அல்லாஹ்வுடைய சொல். அல்லாஹ் அதை பேசும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், அல்லாஹ் பேசுவதை கேட்பார். கேட்டு அப்படியே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசனங்களை ஓதி காட்டுவார். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் ஓதுவதை கேட்கும் பொழுது நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக, அல்லாஹ் சொல்கிறான் ரூஹுல் அமீன் இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு நபியே உங்களுடைய உள்ளத்தில் அதை கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதக்கூடிய இந்த வசனங்களை கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் என்ன செய்வார்கள், வேகமாக தன்னுடைய நாவை அசைப்பார்கள். அதாவது அந்த வசனங்களை ஓதுவார்கள், அதை சீக்கிரமாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னர் என்ன செய்தான், நபியே குர்ஆன் இறங்கினால் நீங்கள் அதை கவனமாக கேளுங்கள், நீங்கள் அதை அவசரப்பட்டு நாவை அசைத்து ஓத தேவையில்லை. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அந்த வசனங்களை உங்களுடைய உள்ளத்தில் சேர்ப்பது, அதாவது ஹிஃப்து ஆக்குவது, மனப்பாடம் ஆக்குவது, அது என்னுடைய பொறுப்பு. மற்ற மனிதர்கள் மாதிரி நபிகள் நாயகம் உட்கார்ந்து சிரமப்பட்டெல்லாம் ஹிஃப்ஸு செய்ய தேவையில்லை. ஜிப்ரீல் ஓதுவதை செவிதாழ்த்தி கேட்டாலே போதும். அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய உள்ளத்தில் அந்த வசனங்களை ஒன்று சேர்ப்பது, ஹிஃப்து ஆக்குவது, அது என்னுடைய பொறுப்பு. சும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு அந்த வசனங்களுக்கான விளக்கங்களை சொல்லித் தருவதும் என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தானாக அந்த வசனங்கள் மனப்பாடம் ஆகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் ஒதுக்கி திரும்ப திரும்ப அந்த வசனத்தை ஓதி மனப்பாடம் செய்ய தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு, அது தானாக மனப்பாடம் ஆகிவிடும். ஆக மனிதர்களில் குர்ஆனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் செய்த முதல் ஏற்பாடு என்ன, மனிதர்களில் முதல் ஹாஃபிதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார், தன்னுடைய சபைகளிலே அடிக்கடி குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். குர்ஆனுடைய வசனங்களை ஓதிவிட்டு பிறகு அதற்கான விளக்கங்களை சொல்வார். சஹாபா பெருமக்களுக்கு நல்லுபதேசம் செய்வார், சஹாபா பெருமக்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத. ஆக யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை இந்த நபி ஓதி காட்டுகிறார் இந்த சஹாபாவுக்கு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை ஓதி காட்டும் பொழுது சஹாபாக்கள் அதை எழுதியும் என்ன செய்வார்கள், வைப்பார்கள். எழுதி வைப்பதோடு எழுத படிக்க தெரிந்த சஹாபாக்கள் எண்ணிக்கையில் குறைவாக தான் இருப்பார்கள். ஆனால் அத்தனை சஹாபாவுக்கும் அரபி மொழி நன்றாக தெரியும். ஆக குர்ஆனுடைய வசனங்களை ரசூல் அவர்கள் ஓத அதை கேட்டு என்ன செய்வார்கள், கேட்டு கேட்டு அதை மனப்பாடம் செய்வார்கள். பல சஹாபாக்கள் அவர்களுக்கு ஏற்கனவே என்னது, அரபி மொழி தன்னுடைய மொழியாக இருக்கும் காரணத்தினால் குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்வது நம்மை காட்டிலும் அவர்களுக்கு என்னது, இலகுவான ஒரு விஷயம், லேசான ஒரு காரியம். அதில் குறிப்பாக அந்த காலத்தில் அதுவும் அந்த அரபு மக்கள் மனப்பாடம் செய்வதிலே பயங்கரமான மனப்பாடம் செய்கிற சக்தி உள்ளவர்கள். ஆயிரக்கணக்கான கவிதைகளை அவர்கள் நினைச்சுவார்கள், மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள். கவிதைகள் எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கவிதைகள் மனப்பாடமாக இருந்தன. பலருடைய வம்சாவளி, தன்னுடைய வம்சாவளி மாத்திரம் அல்ல, என்னுடைய தந்தை இன்னார், அவருடைய தந்தை இன்னார், அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை என்று ஒரு 15-20 பேர், ஒரு 30 பேர் என்று தன்னுடைய வம்சாவளி மாத்திரம் அல்ல, பிறருடைய வம்சாவளி எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மனப்பாடமாக இருந்தது. எத்தனையோ பேருடைய வம்சாவளி. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த அரபுகள் மனிதர்களுடைய வம்சாவளி மாத்திரம் அல்ல, விலங்குகளுடைய வம்சாவளியை கூட என்ன செய்வார்கள், மனப்பாடமாக வைத்திருப்பார்கள். என்னுடைய ஒட்டகம், அதுக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். அந்த ஒட்டகத்துக்கு ஒரு தந்தை என்று இருக்குமே,
அந்த ஒட்டகத்தின் பெயர், அதுக்கு முன்னால் இருந்த ஒட்டகத்தின் பெயர் என்று விலங்குகளுடைய வம்சாவளியை கூட மனப்பாடம் செய்து வைத்து இருப்பார்கள் சொன்னால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு அவர்களுக்கு மனப்பாடம் செய்யும் சக்தி அந்த காலத்தில் இருந்திருக்கும். காரணம் அந்த சூழல், மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், அதே போல நல்ல உணவு, பல காரணிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் சேர்ந்து மனப்பாடம் செய்யும் சக்தியும் இருந்தது. அரபி மொழி அவர்களுடைய மொழி. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன, அல்லாஹ் குர்ஆனை தௌராத் மாதிரி நினைச்சவில்லை, ஒட்டுமொத்தமாக கையில் கொடுக்கவில்லை. அப்படி ஒட்டுமொத்தமாக கொடுத்திருந்தால் 6236 வசனங்களை பார்த்தே சில பேர் என்ன செய்யலாம், இவ்வளவு பெரிய குர்ஆனை எப்படி மனப்பாடம் செய்வது. ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன, அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி வைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நாம் இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக நபியே உங்களுக்கு வழங்கினோம். ஏன், லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் வரத்தல்னாஹு தர்தீலா, உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்த காரணத்தினால் ஆரம்ப காலத்தில், இப்போது குர்ஆன் மனப்பாடம் செய்வது சாத்தியம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நாமும் குர்ஆன் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தால் ஹிஃப்து மதரசாவுக்கு சென்று அல்லது மற்ற மதரசாவுக்கு சென்று சரி அப்படியே மனப்பாடம் செய்கிறோம், இது பழக்கத்தில் வந்து விட்டது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு சவாலாக இருந்திருக்கும், முழு குர்ஆனை எல்லாம் கொடுத்திருந்தால். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்த காரணத்தினால் குர்ஆன் இறங்க இறங்க அந்த சஹாபா பல பேர் என்ன செய்வார்கள், மனப்பாடம் செய்வார்கள். இன்று ஒரு 10 வசனம் இறங்கியது என்று சொன்னால் இன்றே சில பேர் முடித்து விடுவார்கள். அல்லது ஒரு 2 நாட்களில் இன்று இறங்கிய 10 வசனங்களை மனப்பாடம் செய்து முடித்து விடுவார்கள். அப்படி ரசூலுக்கு அல்லாஹ் வசனங்களை கொடுக்க கொடுக்க சஹாபாக்களில் சில பேர் உடனுக்குடன் அந்த வசனங்களை என்ன செய்வார்கள், மனப்பாடம் செய்து முடித்து விடுவார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்பு வரை கூட அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், குர்ஆனுடைய இறுதி வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய இறுதி வசனம் மிக கடைசியாக இறுதியாக இறங்கிய வசனம் என்று சொன்னால் பெரும்பாலும் என்ன சொல்வார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் தீனை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மீது என்னுடைய அருட்கொடையை பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் அறிவிக்கிறானே, தீனை முழுமைப்படுத்தியதாக. அது ரசூல் அவர்கள் ஹஜ் செய்த பொழுது இறங்கிய வசனம், ரசூலுடைய வஃபாத்துக்கு 3 மாதங்கள் முன்பு. இதுதான் இறுதி வசனம் என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தீன் அந்த நாள் அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான். அல்லாஹ் அறிவித்த அந்த நாளுக்கு அடுத்து சொல்லப்படாத ஒரு கொள்கையை அல்லாஹ் ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டார். அந்த 3 மாதங்களில் தீனை முழுமைப்படுத்தி விட்டேன் என்றெல்லாம் சொன்ன அறிவித்த பிறகு இடைப்பட்ட அந்த 3 மாதங்களில் அல்லாஹ் புதிதாக ஒரு ஹராம் ஹலாலுடைய சட்டத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் அந்த 3 மாத காலத்திலும் சில வசனங்கள் இறங்கியது. ஆனால் அந்த வசனங்களில் புதிய தகவல், புதிய சட்டம் ஏதும் இருக்காது, ஏற்கனவே சொன்ன உபதேசங்கள் இருக்கும். அந்த விதத்தில் தான் அல்லாஹ் கடைசியாக இறுதியாக இறக்கி வைத்த வசனம் என்பதாக பக்கரா சூராவுடைய ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாள் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல இருக்கிறீர்களோ, திருப்பப்படுவீர்களோ, அந்த நாளை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظலமூன், அந்த நாள் ஒவ்வொரு நஃப்ஸுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை தருவான், அன்று யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இதுதான் இறுதி வசனம் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு இந்த வசனம் ரசூலுடைய வஃபாத்துக்கு ஒரு 3 வாரம் முன்பு அல்லது 2 வாரங்கள் முன்பு இறங்கியிருந்தால், ஒரு பேச்சுக்கு அந்த வசனம் இறங்கிய 2-3 நாட்களில் பல சஹாபாக்கள் செய்திருப்பார்கள், அதையும் மனப்பாடம் செய்து குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்து முடித்திருப்பார்கள். ஆகவேதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, வஃபாத் ஆகும் பொழுது, குர்ஆன் மனப்பாடம் செய்து முடித்த ஹாஃபிது சஹாபாக்கள் பல பேர் இருந்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த 4 கலீஃபாக்கள் குர்ஆனை ரசூலுடைய வாழ்க்கையிலேயே முழுமையாக மனப்பாடம் செய்து முடித்த ஹாஃபிதுகள் என்று இந்த சஹாபாவுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. இந்த 4 சஹாபாக்கள் போக உபை பின் கஅப், அபு மூசா அல்-அஷ்அரி, ஸைத் பின் சாபித் என்று இன்னும் பல சஹாபாக்களுடைய பெயர்கள் வருகிறது. ஒரு 10-20 சஹாபாக்கள் என்று வைத்துக் கொண்டாலே அதுவே என்னது, மிகப்பெரிய ஒரு விஷயம். குர்ஆன் முழுமைப்படுத்தப்பட்ட அந்த காலத்திலேயே குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்து தன்னுடைய உள்ளத்தில் பாதுகாத்த
பல சஹாபாக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு சென்று விட்டார். ஆனால் சில வசனங்கள், சில சூறாக்கள் பெண்டிங் இருக்குமா? இல்லை, சில சஹாபாவுக்கு மனப்பாடம் செய்து வந்திருப்பார்கள். ஆனால் இன்னும் சில வசனங்கள் மனப்பாடம் செய்து முடிக்க வேண்டியது இருக்கும். அதற்கிடையில் ரசூல் அவர்கள் வஃபாத் ஆகியிருப்பார். ஆக ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒரு சில வசனங்கள், மிஞ்சிருக்கும் சில வசனங்களையும் மனப்பாடம் செய்து பல சஹாபாக்கள் ரசூலுடைய வஃபாத்துக்கு சில நாட்கள் பிறகு அல்லது சில மாதங்கள் பிறகு குர்ஆனை முழுமையாக ஹிஃப்து செய்து முடித்தார்கள் பல சஹாபாக்கள். அந்த சஹாபாவுடைய எண்ணிக்கை என்று பார்த்தால் 100 கணக்கில் இருக்கும், அநேகமாக 100 கணக்கில். அதற்கான ஒரு ஆதாரம் என்ன, யாருக்கா தெரியுமா? ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு 100 கணக்கான சஹாபாக்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்திருப்பார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நாம் பதிவு செய்யலாம், சொல்லலாம். அது என்ன, யாருக்கா தெரியுமா? அபூபக்கருடைய ஆட்சி காலம், அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் அது குர்ஆன் மனப்பாடம் செய்த பல சஹாபாக்கள் ஒரு போரில் கொல்லப்பட்டார்கள் என்கிற ஒரு தகவல். அது என்ன என்று சொன்னால், ரசூலுடைய வஃபாத்துக்கு பிறகு முதல் ரசூலுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாக வந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பல குழப்பங்களை என்ன செய்தார்கள், எதிர்கொண்டார்கள். அந்த குழப்பங்களில் ஒன்றுதான் தன்னை சில பேர் நபி என்று அறிவித்தார்கள், பொய்யான நபிகள். அப்படிப்பட்ட 4-5 பேரில் ஒருவன் தான் முசைலமா கஸ்ஸாப் என்று அழைக்கப்பட்டவன். அவனுக்கு பின்னால் பெரிய ஒரு கூட்டமே இருந்தது. அந்த முசைலமா கஸ்ஸாபுக்கு எதிராக யமாமா என்கிற இடத்தில் ஒரு போர் நடந்தது. சஹாபாக்களுக்கும் அந்த முசைலமா கஸ்ஸாபுக்கும் அவனுடைய மக்களுக்கும் எதிராக. அதில் 100கணக்கான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அந்த 100கணக்கான சஹாபாக்களில் ஏறக்குறைய 70 பேர், அந்த 70 என்பது சரியாக 70 பேர் என்று கூட இருக்கலாம், அல்லது பல ஹாஃபிதுகள் என்கிற அந்த அர்த்தத்திலும் இருக்கலாம். பல ஹாஃபிது சஹாபாக்கள் அதில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆகவேதான் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு இடத்தில் வந்து ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த போரில் பல ஹாஃபிது சஹாபாக்கள், குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்த பல ஹாஃபிஸ் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக மற்ற ஹாஃபிதுகள் இருக்கும் பொழுதே நாம் குர்ஆனை வரிசையாக எழுதி வைத்தால் நன்றாக இருக்குமே. ஏனெனில் அந்த நேரம் வரை குர்ஆன் வரிசையாக எழுதப்படவில்லை, எழுதப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆனால் என்ன, எல்லாமே மிக்சடு. குர்ஆனுடைய எல்லா வசனம் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் வரிசையா ஃபாத்திஹா சூரா, அடுத்து பக்ரா, பக்ராவில் வரிசையாக அந்த வசனங்கள், அடுத்து ஆலு இம்ரான், இந்த வரிசையில் எழுதப்படவில்லை. எல்லாமே எழுதப்பட்ட நிலையில் உண்டு, ஆனால் எல்லாமே அந்த வசனங்கள் சூறாக்கள் எல்லாம் கலந்து இருக்கும். ஆக உமர் பின் ஹத்தாப் சொன்ன ஆலோசனை என்ன, ஹாஃபிஸ் சஹாபாக்கள் தான் இந்த வரிசையை மக்களுக்கு சொல்ல முடியும், ரசூலிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த வரிசையை. ஆக அந்த வரிசைப்படி நாம் எழுதி வைக்கலாம் என்று சொல்ல ஆரம்பத்தில் அபூபக்கர் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் திரும்ப திரும்ப உமர் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த தேவையை உணர்ந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி குர்ஆனை எழுதலாம் என்று சொல்லி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஏற்கனவே நாம் சொன்னோம், அவரும் முழுமையாக குர்ஆனை மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபிஸ், சிறந்த ஹாஃபிஸ். அந்த சஹாபியை தேர்வு செய்து அவருக்கு கீழ் பல சஹாபாக்களை அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சில மாதங்கள் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனை வரிசையாக எழுதி கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பை கொடுத்தார்கள். ஆக இந்த சம்பவத்தில் அந்த ஒரு போரில் கொல்லப்பட்ட ஹாஃபிது சஹாபாக்களை 70 பேர் என்று சொன்னால், பல இடங்களில் பல போர்கள் நடந்தன. இது அந்த குழப்பங்களில் நடந்த பல போர்களில் ஒரு போர் இது யமாமா என்கிற போர். ஆக மற்ற போர்களில் கலந்து கொண்ட ஹாஃபிஸ் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், போரில் கலந்து கொள்ளாத ஹாஃபிஸ் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் என்று நாம் கணித்து பார்த்தால் 100கணக்கான ஹாஃபிது குர்ஆன் ஹாஃபிஸ் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இது சஹாபா என்கிற அந்த தலைமுறையில். சரி, சஹாபாவுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை தாபிஈன்கள் என்று எடுத்துக்கொண்டால், தாபிஈன்களில் குர்ஆனுடைய ஹாஃபிதுகள் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பார்கள் நிச்சயமாக. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன, சஹாபாக்களில் ஒரு சஹாபி அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு, குறிப்பாக அபூபக்கருடைய ஆட்சி முடிந்து உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி முடிந்து மதீனாவை விட்டு அவர்கள் பல சஹாபாக்கள் பல ஊர்களுக்கு சென்றார்கள். சில பேர் எகிப்துக்கு சென்றார்கள், சில பேர் கூஃபா, சில பேர் பஸ்ரா, சில பேர் திமஷ்க் என்று பல இடங்களுக்கு பிரிந்து சென்றார்கள். அந்தந்த பகுதிக்கு சென்று இஸ்லாத்தை
எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக, ஆட்சி அதிகாரம் தொடர்பான விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்படி அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுடைய தலைநகரமாகிய டெமாஸ்கஸ் அந்த ஊருக்கு சென்று விட்டார்கள். அங்கு உள்ள பெரிய பள்ளிவாசலிலே, ஜும்மா பள்ளிவாசலிலே அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சுகிறார், பள்ளிவாசலில் சிறு பிள்ளைகளுக்கு, சிறுவர்களுக்கு, மேலும் பெரியவர்களுக்கெல்லாம் குர்ஆன் மனப்பாடம் செய்ய வைப்பதற்கு குர்ஆன் ஹிஃப்ஸ் மதரசா என்று சொல்லலாம். பள்ளிவாசலில் வைத்து குர்ஆன் ஹிஃப்ஸ் மதரசா நடத்துகிறார். 10 பேர் 15 பேர் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு குர்ஆன் திறம்பட ஓத தெரிந்த சஹாபி அல்லது தாபிஇ நியமித்து சொல்லித்தாருங்கள் என்று பல உஸ்தாத்மார்களை வைத்து நினைச்சுகிறார்கள். அபு தர்தாவுடைய தலைமையில், அவர்களுடைய மேற்பார்வையில் பல பேருக்கு குர்ஆன் ஹிஃப்து உடைய பாடம் நடத்தப்படுகிறது. ஒரு முறை அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒரு தோழரை அழைத்து சொன்னார்கள், நம்மிடத்தில் பள்ளிவாசல் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று பார்த்து சொல்லுங்கள் என்று. அந்த தோழர் போய் எண்ணி பார்த்து தோராயமாக வந்து சொல்கிறார், ஏறக்குறைய 800 பேர் படிக்கிறார்கள். ஆக இது டெமாஸ்கஸ் என்கிற ஊரில் ஒரு பள்ளிவாசலில் குர்ஆன் ஹிஃப்து செய்யக்கூடிய தாபிஈன்கள், அடுத்த தலைமுறை. அதில் சஹாபாவுடைய பிள்ளைகளும் இருக்கலாம், சஹாபாக்களுடைய பிள்ளைகள் என்று கூட இருக்கலாம், மற்ற தாபியின்கள். இப்படி ஒரு ஊரில் 800 பேர் ஒரே நேரத்தில் ஒரு பள்ளிவாசல் உட்கார்ந்து படிக்கிறார்கள் சொன்னால், சஹாபாக்கள் பல ஊர்கள் இருந்தார்கள். மதீனாவில் பல சஹாபாக்கள், மக்காவில் பல சஹாபாக்கள், அதேபோல் எகிப்திலே, யமன் நாட்டிலே, சிரியாவுடைய பல நாடுகள், பல இடங்களிலே, ஈராக்கிலே என்று பல இடங்களில் சஹாபா பெருமக்கள் பிரிந்து சென்று மார்க்க பணிகளில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கிலே தாபிஈன்கள் குர்ஆன் ஹிஃப்து செய்தவர்களாக உருவாக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அடிப்படை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அடுத்த ஜெனரேஷன் தபு தாபீன், அத்பாவு தபி தாபீன் என்றெல்லாம் நாம் அப்படியே யோசித்து பார்க்கும் பொழுது, இப்போது தற்போது உலகத்தில், ஒட்டுமொத்த உலகத்தில் ஒரு 200 கோடிக்கு மேலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அதில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் நிச்சயமாக குர்ஆன் ஹாஃபிதுகளாக இருப்பார்கள். லட்சக்கணக்கான, சில பேர் 2.5 கோடி என்றெல்லாம் சொல்வார்கள். அவ்வளவு சரியாக சொல்வது அநேகமாக கஷ்டமான விஷயம். ஆனால் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எத்தனை ஹிஃப்து மதரசா இருக்கும்? ஒவ்வொரு மதரசாவிலும் ஒரு வருடத்திற்கு, சின்ன மதரசாவாக இருந்தால் 5 ஹாஃபிதுகள், ஓரளவுக்கு பெரிய மதரசாவாக இருந்தால் 10-15 ஹாஃபிதுகள், இன்னும் பெரிய மதரசா 1000 மாணவர்கள், அதில் ஹிஃப்துடைய 200 மாணவர்கள், 300 மாணவர்கள் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 20-30 ஹாஃபிதுகள் ஒரு மதரசாவில் இருந்து. இப்படி தமிழ்நாட்டில் எத்தனை ஹிஃப்து மதரசா இருக்கும்? இந்தியாவில் எத்தனை ஹிஃப்து மதரசா இருக்கும்? அரபு தேசம் என்று எடுத்துக்கொண்டால் ஹிஃப்து மதரசாவில் தான் ஹிஃப்து செய்ய வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது. ஸ்கூல் பாடத்திலே என்ன செய்வார்கள்? அவர்கள் குர்ஆன் ஹிஃப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித் தருவார்கள். 10வது 12வது வகுப்பு படித்து முடிக்கும் வயதில் வந்தால் பள்ளிக்கூடத்தில் படித்த பல பேர் என்ன செய்வார்கள்? அரபு தேசத்திலே, குறிப்பாக கத்தர், சவுதி போன்ற இடங்களிலே பள்ளிக்கூடத்தில் படித்தால் கூட ஹிஃப்து செய்து முடித்து விடுவார்கள். இப்படி எத்தனை லட்சக்கணக்கான ஹாஃபிதுகள் இந்த உலகத்தில் இப்போது இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். இப்படி இருக்க அன்பானவர்களே, குர்ஆனை யாராலும் என்ன செய்ய முடியாது, எந்த சக்தியாலும் அழித்து விட முடியாது. ஆக அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டான். எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால், இப்படி ஹாஃபிதுகளுடைய உள்ளத்தில் அந்த வசனங்களை பாதுகாத்து இந்த வேதத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். தௌராத், இஞ்சிலுடைய ஹாஃபித் என்று யாரும் இருக்க முடியாது. அநேகமாக ஜாக்கிர் நாயக் அவர்கள் அதிகம் என்ன செய்வார்கள்? இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எல்லாம் டிபேட் செய்வார்கள். அவர்களுடைய ஆசிரியர் அவர்தான் ஆரம்பத்தில் அப்படி தர்க்கம் செய்வதெல்லாம் ஆரம்பித்தார்கள். அந்த வழியில் தான் அவர்கள் தொடர்ந்து வந்தார்கள். அவர்கள் அநேகமாக ஒரு சபையிலே, ஸ்டேஜிலே சேலஞ்ச் செய்தார்கள். பைபிளை மனப்பாடம் செய்த ஒரு ஹாஃபிதை கூட நீங்கள் செய்ய முடியாது, கொண்டு வந்து காட்ட முடியாது என்று. ஆக அந்த வேதங்களை மனப்பாடம் செய்த, முழுமையாக மனப்பாடம் செய்த யாரும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் குர்ஆன் என்கிற இந்த வேதத்தை, இறுதி வேதத்தை பல சிறுவர்கள், பல சிறு குழந்தைகள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆக குழந்தைகளில் இருந்து பெரிய பெரிய உலமாக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல உள்ளங்களில் இந்த குர்ஆனுடைய வசனங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அப்படி இருக்க அன்பானவர்களே, யாராவது எதிரிகள் ஒரு பேச்சுக்கு குர்ஆனில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரலாமே என்று வார்த்தைகளை மாற்றினாலும், தௌராத் இஞ்சிலில் ஏதாவது வசனத்தையே தூக்கிவிட்டாலும் அதை கண்டுபிடித்து சொல்வதற்கு ஆலிம்கள் கூட இருக்க மாட்டார்கள் அநேகமாக. ஆனால் குர்ஆனில் ஒரு எழுத்து கூட்டி விட்டாலும் அதை கண்டுபிடித்து சொல்வதற்கு பல ஹாஃபிஸ், சிறு பிள்ளைகள், சிறுவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்க யாரும் என்ன செய்ய முடியாது, குர்ஆனை மாற்றிவிட முடியாது.
உதாரணத்திற்கு நான் சூரத்துல் ஃபாத்திஹா படிக்கிறேன் சபையிலே, அதில் ஏதாவது ஒரு எழுத்து கூட்டினாலோ அல்லது குறைத்தாலோ இங்க அத்தனை பேரும், அந்த சிறு பிள்ளைகள் உள்பட அத்தனை பேரும் என்ன செய்யலாம்? இது தப்பு, கூட்டி விட்டீர்கள், குறைத்து விட்டீர்கள் என்று கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் வ மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் என்ன வா என்று சொல்கிறார்கள், கண்டுபிடிப்பீர்களா இல்லையா? இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், வ என்கிற ஒரு எழுத்தை விட்டு இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் என்று சொன்னால் வ வரும் என்று சொல்வதற்கு அத்தனை பேரும். இதே மாதிரி குர்ஆனுடைய எந்த வசனத்தில் ஒரு எழுத்தை, முழு வசனம் எல்லாம் கிடையாது, வசனத்தில் ஒரு எழுத்தை வ ஃப என்கிற ஒரு எழுத்தை நீக்கினால் இங்கு வ வரும். இங்கு அந்த ஃப என்கிற அந்த ஒரு எழுத்து இங்கு வரும். அல்லது வ ஃப என்கிற ஒரு எழுத்தை நீக்கிவிட் இல்லாததை கூட்டிவிட்டால் இங்கு இந்த வ வராது, இங்கு இந்த ஃப என்கிற எழுத்து வராது, இது தப்பு என்று சொல்வதற்கு லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பாதுகாக்கப்பட்ட வேதமாக ஆக்கியிருக்கிறான். இது குர்ஆனுடைய அத்தாட்சிகளில் பல அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. குர்ஆனை அல்லாஹ் ரசூலுக்கு வழங்கிய மிகப்பெரிய அத்தாட்சி. அந்த அத்தாட்சி என்பதை நாம் என்ன செய்யலாம்? பல கோணத்தில் சொல்லலாம். குர்ஆனுடைய அரபி மொழி என்னது? ஒரு அத்தாட்சி. குர்ஆனில் சொல்லப்பட்ட பல வரலாறு ரீதியான சம்பவங்கள் ஒரு அத்தாட்சி. இந்த சம்பவத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் மனிதர் முகம்மது என்கிற ஒரு மனிதரால் என்ன செய்திருக்க முடியாது? அறிவித்திருக்கவே முடியாது. அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் தான் முகமது அவர்களால் சொல்ல முடிந்தது என்று வரலாற்று சான்றுகளை அத்தாட்சியாக காட்டலாம், அரபி மொழியை அத்தாட்சியாக காட்டலாம். குர்ஆனில் சொல்லப்பட்ட அறிவியல் சார்ந்த பல தகவல்களை முகம்மது நபி என்கிற ஒரு மனிதரால் இந்த விஷயத்தை அந்த காலத்தில் ஒருபோதும் சொல்லியிருக்க முடியாது. இறைவனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும், இறைவன் சொல்லிதான் இவர்கள் சொன்னார்கள் என்று அறிவியல் சார்ந்த விஷயங்களை அத்தாட்சியாக காட்டலாம். அதே போல்தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம் என்கிற இந்த கோணத்தையும் நாம் என்ன செய்யலாம்? குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்பதை உதாரணமாக நாம் காட்டலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட வேதத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். தௌராத், இன்ஜீல் என்கிற வேதங்கள் பாதுகாக்கப்படவில்லை. அந்த சமூக மக்களும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்கவில்லை. மாறாக அவர்களே அதை மாற்றக்கூடிய குற்றத்தை செய்தார்கள். ஆனால் நாம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட வேதத்தை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக நியமத்தாக வழங்கியிருக்கிறான். ஆம், இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை மக்கள் பல பேர் செய்வார்கள், மாற்றி சொல்ல முயற்சிப்பார்கள். இருந்தாலும் பல பேர் மாற்றி சொல்ல முயற்சித்தாலும் ஒரு பக்கம் சத்திய உலமாக்கள் குர்ஆனுடைய விளக்கங்களையும் தன்னுடைய உள்ளங்களில் பாதுகாத்து வைப்பார்கள், வார்த்தைகளை பாதுகாத்து வைப்பது போல். அப்படிப்பட்ட வேதத்தை எல்லாம் நமக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக கொடுத்திருக்க அந்த வேதத்தை நாம் அடிக்கடி படிக்க வேண்டும். வேதத்தை, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை பொருள் அறிந்து ஆராய்ந்து படிக்க முயற்சிக்க வேண்டும். குர்ஆனுடைய ஒவ்வொரு உபதேசத்தையும் தன்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய விளக்கங்களை அதிகமாக படித்து குர்ஆனுடைய உபதேசங்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த குர்ஆன் என்கிற இந்த வேதத்தின் பெருமதியை உணர்ந்து குர்ஆனோடு தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய, வலுவாக்கி கொள்ளக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليه.